வாழ்க்கை இருமை கலந்தது. இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, திறமை, திறமையின்மை, அறிவு, அறியாமை, பிறப்பு, இறப்பு. இது மாதிரி வாழ்க்கையில் பல இருமைகள் இருக்கும். வாழ்க்கையை ஒரு ஆள் ரசிக்கணும்னா இருமையில் இருக்க ரெண்டையுமே ரசிக்க கற்றுக்கணும். இன்பத்தையும் ரசிக்கணும், துன்பத்தையும் ரசிக்கணும். இது மாதிரி ரெண்டையுமே ரசிக்கணும். ஆனால் பொதுவாக மனிதனால் ரெண்டையுமே ரசிக்க முடியாது. இன்பம் மாதிரியான பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். துன்பம் மாதிரியான நெகட்டிவான விஷயத்தை ஏதோ கெட்டதுன்னு நினைக்கிறாங்க, அதை வெறுக்கிறாங்க. இப்படி பாசிட்டிவாக மட்டும் நல்லதுன்னு நினச்சி நெகட்டிவை வெறுக்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த வாழ்க்கை மொத்தமாக பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்காது. சாதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி யோசித்து பார்க்கும்போது அதில் பல நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் வெறுக்கிறதுனால கடந்த காலம் ஒன்றும் அந்தளவுக்கு அழகாக தெரியாது. எதிர்காலத்தை பற்றி யோசித்து பார்க்கும்போதும் அதுலேயும் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் வரதான் போகுது. அப்போ எதிர்காலத்தை நினச்சும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையோட இருமையை ரசிக்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கடந்த காலம் இன்பம், துன்பம் இது மாதிரி பல இருமைகள் கலந்த ஒரு அழகான ஒரு விஷயமாக தெரியும். எதிர்காலத்தை நினச்சி பயம் இருக்காது. ஏன்னா எதிர்காலத்துலேயும் இது மாதிரி இருமை நிறைஞ்ச ஒரு அழகான வாழ்க்கை தான் இருக்கும். இப்படி வாழ்க்கையை ரசிக்கணும்னா வாழ்க்கையில் இருக்க இருமைகளையும் ரசிக்கணும். பாசிட்டிவ் நல்லது, நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கெட்டது அப்படின்னு ஒரு ஆள் எந்த அளவுக்கு பிரித்து பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையை ரசிக்க முடியாது. அந்தளவுக்கு வாழ்க்கையில் துன்பம் வரும். இப்படி இது மாதிரி பிரித்து பார்க்குற ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் துன்பமோ தோல்வியோ வந்துருச்சுன்னா அவங்க மனசுக்கு கஷ்டம் வரும். அந்த துன்பத்தினாலையும் தோல்வினாலையும் கொஞ்சம் கஷ்டம்தான் வரும். ஆனால் வாழ்க்கையோட இருமைகளை வேறு வேறுன்னு பிரித்து பார்த்ததுனால தான் அதிகமாகவே கஷ்டம் வரும். துன்பம் ரொம்ப பெரிய கெட்டது, தோக்குறது ரொம்ப பெரிய கெட்டது அப்படின்னு நினைக்கிறாருன்னா துன்பத்தினாலையும் தோற்றதுனாலையும் கொஞ்சம் தான் கெட்டது வரும். ஆனால் இப்படி அதை ரொம்ப பெரிய கெட்டதுன்னு நினைக்கிறதுனால துன்பம் வந்துட்டாலோ தோத்துட்டாலோ நம்மளுக்கு இப்படி ரொம்ப பெரிய கெட்டது வந்துருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. இப்படி அவரோட வருத்தம் அதிகமானதுக்கு காரணம் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. ஏதோ அந்த நெகட்டிவான விஷயத்த ரொம்ப பெரிய விஷயம் நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டதுனால தான் மனசு அந்த அளவுக்கு கஷ்டப்படுது. ஆனால் இதே ஒருத்தர் வாழ்க்கையோட இருமையை சமமாக பார்க்குறாருன்னா அவருக்கு துன்பமோ தோல்வியோ வந்துச்சுன்னா அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் வரும். ஆனால் அவர் துன்பம் தோல்வி எல்லாமே சாதாரண ஒரு விஷயம், அதுவும் இன்பம் மாதிரி தான் அப்படின்னு பார்க்குறதுனால அவருக்கு இப்படி நம்ம வாழ்க்கையில் துன்பம் தோல்விலாம் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி ஓவராலாம் வருத்தப்பட மாட்டார். இப்படி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு துன்பப்படுறான்றது அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து மட்டும் கிடையாது, அங்கே நடக்கிறத அவன் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ ஒருத்தன் தோற்றுறவே கூடாது, தோக்குறது தான் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனுக்கு தோல்வி வந்துச்சுன்னா அவன் அதை தாங்கிக்க மாட்டான். அவனுக்கு அது ரொம்ப பெரிய வலியை கொடுக்கும். ஆனால் வெற்றி தோல்விலாம் சகஜம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு தோல்வி வந்தாலும் அது பெருசாகவே தெரியாது. இப்போ இந்த இடத்துல தோக்குறது ரொம்ப பெரிய மோசம் அப்படின்னு கற்பனை பண்ணதுனால தோற்று போய் ரொம்ப பெரிய வழியில் இருக்கிறவன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு நினைப்பேன். நம்ம தோற்றனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் உண்மையிலே அவன் தோற்றதுனால இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இல்லை, அவன் தோக்குறது ஏதோ ரொம்ப பெரிய கெட்டது அப்படின்னு நினச்சனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கான். இப்படி அவனுக்கு இருக்க உண்மையான பிரச்சனை தோக்குறது ரொம்ப பெரிய கெட்டது அப்படின்னு கற்பனை பண்ணுறது தான். அதை தான் அவன் சரி பண்ணணும். ஆனால் அவனுக்கு அதுதான் பிரச்சனைன்னே தெரியாது. நம்ம தோற்றது தான் பிரச்சனை, நம்ம தோற்றனால தான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், அடுத்த தடவை தோற்றவே கூடாது, தோக்குறது ரொம்ப பெரிய வலியை தருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே தோக்குறது ரொம்ப பெரிய கெட்டதுன்னு நினச்சிக்குவேன். இப்படி நினச்சி தோக்காமல் இருக்க என்ன முயற்சி பண்ணணுமோ அதை தான் பண்ணுவானே தவிர பிரச்சனை தோக்குறது ரொம்ப பெரிய கெட்டது அப்படின்னு நினைக்கிற கற்பனையில் இருக்குது. ஆனால் அந்த கற்பனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டான்.
ஏன்னா அவனுக்கு கற்பனையில் தான் பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. இது மாதிரி தான் சமூகத்தில் எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுறாங்க. தோத்துட்டா கஷ்டம், லேசாக துன்பம் வந்துட்டா கஷ்டம், அவமானப்பட்டா கஷ்டம், செத்துட்டா கஷ்டம், காசு இல்லாமல் போயிட்டா கஷ்டம். இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய கெட்டதாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்போ இது நடந்தோடனே ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய கெட்டது வந்த மாதிரி நினச்சி வருத்தப்படுறாங்க. இப்படி மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க நெகட்டிவான விஷயம் எல்லாமே ரொம்பவுமே மோசம்னு கற்பனை பண்ணதுனால தான். ஏன்னா அவங்களுக்கு தன்னோட கற்பனை தான் பிரச்சனைனே தெரியாது. ஏதோ துன்பம் வந்துருச்சு, தோற்று போயிட்டோம், மரணம் வந்துருச்சு, வறுமை வந்துருச்சு, இப்படி பிரச்சனை வெளியில் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையிலே பிரச்சனை அவங்க கற்பனையில் இருக்கிறது தான். ஏன்னா உண்மை என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நல்லது தான். இன்பம் துன்பம் இது மாதிரி எல்லாமே நல்லது தான். இது நிறையா பேருக்கு நம்புகிற மாதிரி இருக்காது. ஏன்னா இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது, இந்த மாதிரி பாசிட்டிவ் நல்லது, நெகட்டிவ் கெட்டது, இது மாதிரிலாம் அந்த சமூகம் சொல்லி சொல்லி தான் நீங்கள் வளர்க்கப்பட்டிருப்பீங்க. நீங்களும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது பொய். இப்படி இந்த பொய்யை நம்பி அறியாமையில் இருக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் வருது. எந்த அளவுக்கு இந்த பொய்யை நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை மோசமாகும். ஆனால் வாழ்க்கையில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நல்லது தான். இதுதான் ரொம்ப முக்கியமான உண்மை. இந்த உண்மை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உணர்றானோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்க இருமைகளை ஒன்றா பார்க்குறானோ அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி வாழ்க்கையோட இருமைகளை ஒன்றா பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் போதாது. இல்லை உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வைக்க முயற்சி பண்ணாலும் அது வேலை செய்யாது. நீங்கள் வாழ்க்கையை பற்றி தெளிவாக யோசித்து கவனித்து புரிஞ்சுக்கணும். இப்படி யோசிக்கிறது கவனிக்கிறது மூலமாக தான் வாழ்க்கையோட இருமைகள் நல்லது தான் அப்படின்ற உண்மையை உணர முடியும். இப்படி இந்த உண்மையை உணர்றதுக்காண்டி யோசிக்கிறது தான் தியானம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நல்லது தான் அப்படின்ற உண்மையை நல்லா தெளிவாக யோசித்து புரிஞ்சுக்கும் போது என்லைட்மெண்ட் முக்தி அடையலாம்.